Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். சோ இந்த ஹேர் கேர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தா என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஹேர் பேக்லாம் போடணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு என்ன ஹேர் பேக் அது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ காட்டுற இந்த ஹேர் பேக் வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் இருக்கீங்க, எந்த ஹேர் கேருமே என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து இதை வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து நைட்டே ஊற வச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். நிறைய ஹேர் க்ரோத் இது வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணணும். அதாவது ஏற்கனவே முடி நிறைய கொட்டுது, ஒரு ஹேரில் வந்து ஒரு ரிசல்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பேர் பிரேக்கேஜ் ஆகி விழுவும், அப்படியே தனித்தனியாக முடியெலாம் வந்து விழும் அந்த மாதிரி. இது அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து சொட்டை மாதிரி ஆகும். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த பவுடரில் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் சோக் பண்ணி வச்சிங்கனாலே போதும். சூப்பர்பான இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஷாம்பு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. இதுக்கு மேலே அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக வரும். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் பேக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் வந்து 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து 1 இன்ச்சு வந்து வளரும். கண்டிப்பாக இது வந்து கேரண்டீடு. ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற பொருள்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள்கள் தான். கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் அஃபோர்டபுளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து வெந்தயத்தை வந்து அது மாதிரி அரைச்சி வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபைனாக நீங்கள் அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க வெந்தயத்தை. ஸோ இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து நீங்கள் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ தேவையோ இது வந்து நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வெந்தய பவுடரை நிறைய ஹேருக்கும், அது இல்லாமல் நிறைய பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, இல்லை நம்ம குழம்புலலாம் தாளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பயிரும் வந்து இந்த மாதிரி முழுசான பாசிப்பயிறு, அதாவது அந்த பச்சை இருக்கிற மாதிரி பாசிப்பயிறு, இதை ஸ்ப்ளிட் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் பாசிப்பயிறு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாதாம் பிசின். இது நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட்டு, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ பாதாம் பிசின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஹேருக்கு. ஸோ இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது நியர்லி ஒரு 300 ருபீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்பாலாம் வந்து ஒரு தடவை போனால் 1000 ருபீஸ்க்கு மேலே ஆகுது இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஹேர் ஸ்பா ஆகும். இது வந்து ஃப்ளாக்ஸீடு வந்து ஆலி விதைன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஹேர் ஆயிலில் ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி சோக் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பனானா வந்து ஆட் பண்ண போகிறோம். பனானாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து மட்டும் இல்லாமல் ஷைனிங் நல்லா கொடுக்கும். இதில் வந்து பொட்டாசியம் நிறைய இருக்குது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடியல அடியில் 2 இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிடும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதனால் எல்லா பேக்கும் முடிச்சு கடைசியாக ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேக் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு எப்படி வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளாக்ஸீட் போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ளாக்ஸீடில் வந்து விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் பிசினில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நரிஷ் பண்ணும். அதாவது அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பா கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து கொடுத்துரும். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிச் இன் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மூங் டாலில் வந்து, அதாவது பாசிப்பயிரில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்புவோ என்னவோ போட்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு ஷாம்புவோ ஷேக்காவோ எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் வந்து 100% கேரண்டி. இந்த ஹேர்
ஹேர் பேக்கை போட்டுட்டு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய ரிசல்ட் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெமடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.